உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நான் ஒரு இந்து, ஆனால் நான் வணங்குகிற கடவுள் கிறிஸ்து. இது என்னுடைய படத்தில் எழுதப்பட்ட ஒரு வசனம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய செய்தியில் நான் சொல்லுகிற விஷயம். இது இன்னைக்கு அப்படியே ஒரு பெரிய பிரச்சனையாக இதை எடுத்துகிட்டு ஒருத்தர் கிளம்பி வந்துட்டார். நிறைய பேர் கிளம்பி வராங்க. அதில் இப்போ வந்திருக்கவர் ஒரு எபிரேய ஆசிரியர். அவர் தாய்மொழி எபிரேயமா அல்லது இல்லை எபிரேயத்தின் மேல் அன்பில் செய்கிறாருன்னு தெரியல. கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்கிறவர், கிறிஸ்தவர்களுக்காக ஊழியம் செய்கிறவர். அவர் அந்த ஊழியத்தை அவர் பார்க்கறதுல நடுவில் இது போல் ஒரு தன்னுடைய மேதாவிலாசத்தை காண்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல சமயம் இது மாதிரி அடுத்தவர்களுடைய பாடம், அதாவது எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, யார் எது செய்தாலும் அதிலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையே குறிக்கோளாய் வைத்து கொண்டு இருக்கிற ஒரு போதகர் பாஸ்டர் டேவிஸ். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதை குற்றப்படுத்தி இதற்கான சில பதிவுகளை எல்லாம் இட்டு அதை முதல்ல எல்லாருக்கும் அனுப்பிட்டு அதற்கு பின்பாக அதை எனக்கும் அனுப்பி, பார்த்தியா உன்னை பற்றி ஊர் பூரா நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், அந்த ஒரு பெருமிதம், அது ஒரு சின்ன வன்மம், அதை இப்போ உனக்கும் அனுப்புகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு அனுப்பியிருக்காரு. பாவம், அவருடைய கிறித்தவ மாண்பு சற்று பலவீனப்பட்டு கவலைக்கிடமாக இருக்கிறது. எதற்காக சொன்னேன் அப்படின்றதையும் யோசிக்கணும். இந்த பதிவு நான் எதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்றால், முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ரமேஷ் ஏதாவது சொல்லுவானா, சொல்லிட்டான்னா உடனே அதை பற்றி பேசிடணுன்னே ஒரு கூட்டம் காத்துட்ருக்கு. அதில் இவர் கொஞ்சம் முதன்மையானவராக அவருடைய வழியில், அவருடைய போக்குக்கு, அவருடைய பங்குக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுன்ட்டு பண்ணியிருக்காரு. இந்து என்ற சொல்லுக்கு பல பொருள்கள், அதுக்கு பல விளக்கங்கள் இருக்குது. அகராதியில் எடுத்தாலே பல அதற்கான அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. பாரசீக அகராதியில் இந்து என்றால் கள்வன், திருடன் என்ற ஒரு பொருள் கொடுக்கப்படுவது. அதை தான் கலைஞர் ஒரு முறை பேசி அது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகலாம் ஆனது. ஆனால் அது அகராதியில் அவ்விதமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் பல விளக்கங்கள்லாம் அதுக்கு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்லாமியர்கள் அடிமை என்ற ஒரு பொருளை அதற்கு கொடுக்கிறார்கள் இந்த வார்த்தைக்கு. இன்னும் சில ஆய்வாளர்களின் கருத்துப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அலெக்சாண்டர் கிமு 325 அவர் பாரசீகர்களுக்கு இந்த மொழியிலே சாவொலி உச்சரிப்பதில் அவர்கள் கடினப்படுகிறார்கள் என்பதற்காக சிந்து நதி என்பதை இந்து நதி என்று அவர்தான் முதலில் பெயர் மாற்றம் செய்தார் என்றெல்லாம் கூட ஒரு செய்தி உண்டு. இப்படியாக இந்த ஒரு சொல் இந்து என்றால் இந்தியன், அதை தான் இந்துஸ்தான் என்று சொல்லுவது. வட இந்தியாவில் ஹமாரா இந்துஸ்தானி அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு இந்துன்னு சொல்வதற்காக அதை சொல்லவில்லை. அதை அவர்கள் நான் ஒரு இந்தியன் என்பதற்குத்தான் அதை பயன்படுத்துகிறார்கள். அதனால் நான் எடுத்துக்கொண்டது என்ன என்றால், நான் தேசபக்தனாக இந்து, பக்தனாக இறை பக்தனாக நான் கிறித்தவன். இதுதான் நான் சொன்னேன். நான் ஒரு இந்தியன். அப்படி இந்து என்பதற்கு இந்தியன் என்ற சொல், அதை மட்டும்தான் நான் விளக்குகிறேனே ஒழிய, அந்த அடிப்படையில் அந்த பொருள் இந்து என்றால் இந்தியன் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே நான் இதை சொல்லுகிறேன். அவர் என்னன்னா, ஒரு இந்துவின் வாழ்வு நெறி, வாழ்க்கை முறை அல்லது அவன் எப்படி வாழ்ந்தாக வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் அதை பற்றி வரவே இல்லை. நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன், நான் வணங்குகிற கடவுள் கிறிஸ்து. இதுக்கு மேலேயும் புரியாமல் அவர் ஏதோ இவ்விதமாக ஒரு வியாக்கியானத்தை கொண்டு வந்து அதை எல்லாருக்கும் அனுப்பி, சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமும் நன்மையுமாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் மறந்து
இதை மாதிரி நமக்குள்ளாகவே முதுகில் குத்தி கொள்வது. இன்றைக்கு கிறித்தவ உலகில் இது பெரிய ஒரு சர்ச்சையாகவும், இது ஒரு கோட்பாடாகவும், இது ஒரு வழிமுறையாகவும், இல்லை வழக்கமாகவும் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அடுத்தவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருப்பது, செய்த தவறை பூதாகரமாக்கி அதை அனைவருக்கும் பரப்புரை செய்வது, இதுதான். இதையே பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சிலர். நம்ம ஊழியத்தை நம்ம பார்ப்போம், அவங்க ஊழியத்தை அவங்க பார்க்கட்டும்ன்றது இல்லாமல் அடுத்தவங்க ஊழியத்துக்குள்ளே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி மற்றவன் இவன் இது செய்வது தவறு, இவன் இப்படி தான் பேசுகிறான், இப்படி பண்ணுறான் அப்படின்றது எல்லாருக்கும் அதை சொல்லி அதில் பெருமிதம் கொண்டு இருக்கிறவர்கள் அநேகர். அதில் இவரும் ஒருத்தர். சரி, நாங்கள் வந்து ஆத்ம ஆதாயத்திற்காக ஊழியம் செய்கிறவர்கள். இவங்க அப்படி இல்லை. இந்திய கிறிஸ்தவர்களை யூத கிறிஸ்தவர்களாக இன்னும் பார்த்து கொண்டு அப்படியே இருக்க வேண்டும் என்று மொழியின் அடிப்படையில், இந்த மொழியெல்லாம் இறை நிலைக்கு அப்பாற்பட்டது, இறை பக்திக்கு அப்பாற்பட்டது, இறை உறவுக்கு அப்பாற்பட்டது. மொழி என்பது ஒன்றுமே கிடையாது. ஏதோ சொல்கிறீங்க, அது மொழியில் ஏதோ பண்ணுறீங்க, பண்ணிட்டு போங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸ் வாத்தியார் வந்து கணக்கு வாத்தியார் கிளாஸ் ரூமில் வந்துட்டு இது இப்படி கிடையாது, இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லுகிற மாதிரி இங்கே எங்களுடைய பாடங்கள் பயிற்றுவிக்கப்பட்டது. எங்களுடைய ஆசான், நாங்கள் படித்த நூல்கள், அதெல்லாம் வச்சு நாங்கள் பேசிட்டு வரோம். இது இப்படியாக இவர் செய்திருப்பது ஒரு மனக்குறையாக இருந்தது. கிறித்தவ சகோதரத்துவத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் கிளம்பி வந்துட்டுருக்காங்களே, மற்றவர்களை மட்டுப்படுத்தி அதில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்களே என்ற ஒரு ஆதங்கத்தோடு என்னுடைய ஆசான், என்னுடைய குரு, எங்களுடைய இந்த ஊழியத்தில் பயணித்து கொண்டிருக்கிற முனைவர் பாஸ்கர்தாஸ் அண்ணன் அவர்களிடத்திலே இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொண்டபோது அவர் நானே இதற்கு விடையளிக்கட்டுமா என்றார். அவர் விடையளித்தார். அதையும் இதில் இணைத்துள்ளேன். இந்த அவர் கொடுத்த பதிலும் நான் கொடுத்த பதிலும் ஏற்புடையதாக இல்லை என்று அவர் சொன்னால் அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். சொன்ன கருத்து இதுதான் என்பதை புரிந்து நாங்கள் ஆத்ம ஆதாயத்திற்கான ஊழியத்தை, நற்செய்தி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது புதுசாக ராஜ்யத்திற்குள் மக்களை சேர்ப்பது, வந்தவங்களை கொண்டு வந்து சேஃப் கேம் ஆடுற ஊழியம் கிடையாது. இருக்கிற ஆத்மாக்களை எந்த பிரச்சனைக்குள்ளும் சென்று விடாமல், சர்ச்சைக்குள்ளும் சென்று விடாமல் அவங்கள வரைக்கும் கட்டி காப்பாற்றி இருக்கிற ஆடை மேய்ச்சிட்டு போகிற அந்த ஊழியம் செய்யவில்லை. ஆகையால் இது போன்ற காரியங்களை தவிர்ப்பது நம்முடைய கிறித்தவ வளர்ச்சிக்கு நல்லது என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மையில் திரைப்பட இயக்குனர் திரு ரமேஷ் அவர்களினுடைய நான் இந்து ஆனால் நான் இந்து அல்ல என்பதாக பதிவிட்டிருந்த ஒரு வலை ஒளிக்கு மறுப்புரையாக போதகர் டேவிஸ் அவர்கள் சில கருத்துக்களை அவர்கள் குறிப்பிட்டு தன்னுடைய நண்பர்களுக்கும் தான் அறிந்திருக்கின்ற மற்றவர்களுக்கும் அவர்கள் சுற்றுக்கு விட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பதில் வழங்குகின்ற வண்ணமாக என்னுடைய பதிவு இதிலே அமைந்திருக்கிறது. முதலாவது அவர்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அவர்கள் குறிப்பிட்டபடி இந்து என்பது ஒரு இடத்தினுடைய பெயரே தவிர அது மதத்தினுடைய பெயர் அன்று. இதை வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு தங்களுடைய நூல்களிலே அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். சிந்து என்பது பாரசீக சொல். அந்த சிந்து என்பதை பாரசீகர்கள் அந்த சகர ஒலியை ஹகரமாக ஹ என்கின்றதாக ஒலித்து சிந்து என்பதை ஹிந்து என்பதாக அவர்கள் ஒலித்திருக்கிறார்கள் என்று அந்த குறிப்புகள் காணப்படுகின்றன. உண்மையில் சிந்து என்பது நல்ல தமிழ் சொல். ஆக அதை ஒலிக்க தெரியாதவர்கள் ஹிந்து என்பதாக ஒலித்தார்கள். அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், சிந்து ஆறு பாய்கின்ற பகுதியில் உள்ள நிலப்பகுதியில் வாழ்ந்திருக்கின்ற மக்களை அது குறித்தது, இடத்தை குறித்தது. ஆக ஹிந்து என்பது இன்றைக்கு ஒலிக்க தெரியாதவர்கள்
குறிப்பிடுகின்றபடி அது ஒரு இடத்தினுடைய பெயரே தவிர அது மதத்தினுடைய ஒரு பெயர் அன்று. இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இரண்டாவது, இந்து என்பது அது மக்களை குறிக்கின்றதா, மதத்தை குறிக்கின்றதா, இடத்தை குறிக்கின்றதா என்கின்ற ஒரு குழப்பம். இப்போ 1794 சர் வில்லியம் ஜோன்ஸ் கல்கத்தாவில் இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் தன்னுடைய ஆட்சி பரிபாலனத்திற்காக இந்த நீதியை வழங்குவதற்காக அவர்கள் மற்ற இங்கே இந்த நாட்டிலே இருந்த பெரியவர்கள் என்பதாக சொல்லப்படுகின்றவர்களிடத்திலே இவர்களுக்கு எனக்கு ஒரு புத்தகம் வேண்டும், நீதியை அவர்களுக்கு நிலைநாட்டுவதற்கு ஏற்ற ஒரு நீதி நூல் எனக்கு வேண்டும் என்பதாக கேட்டபோது இங்கே இருந்த பிராமண கற்றறிந்த பெருமக்கள் என்ன செய்திருக்கிறாங்க, மனு நீதி நூலை அவர்கள் கொண்டு போய் இதுதான் எங்களுடைய சட்ட நூல் என்பதாக கொடுத்திருக்கின்றார்கள். அதை பின்பற்றி அவர்கள் ஹிந்துயிசம் என்கின்ற ஒரு சொல்லை அவர்கள் வடிவமைத்து, அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டில் இந்தியாவில் வாழுகின்ற கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், இவர்கள் நீங்களாக உள்ள மற்றவர்களுக்கு உள்ள ஒரு மதமாக ஹிந்துயிசம் என்கின்ற ஒரு பெயரை அவர்கள் சூட்டினார்கள். அப்போ இந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் இப்படி பகுத்து காட்டியது ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் பகுத்து காட்டியிருக்கின்றார்கள். கிறிஸ்தவர், இஸ்லாமியர், சீக்கியர், சமண பௌத்தர் இவர்கள் நீங்களாக உள்ளவர்களெல்லாம் ஹிந்துயிசம் என்கின்ற ஒரு மதத்திற்கு உரியவர்கள் என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது இரண்டாவது நிலை. முதலாவது நிலை, நிலத்தினுடைய அடிப்படை பாகுபாட்டில் இந்தியா என்பது சிந்து ஆறு பாய்கின்ற அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களுக்கு உரிய பெயர். இரண்டாவது பகுதியில் சொல்லுகின்ற போது இந்த கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் நீங்களாக இருக்கின்ற மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பெயர். மூன்றாவது நிலையிலே இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி, இந்து மதம் என்பது ஒன்று கிடையாது. இதை எல்லாருமே எடுத்துக்கொள்ளுகிறார்கள், வாஜ்பாய் அவர்கள் உட்பட, இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் உட்பட. இந்து மதம் என்பது இட் இஸ் நத்திங் பட் அ வே ஆஃப் லைஃப், இட் இஸ் நாட் அட் ஆல் அ ரிலிஜன் என்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பகுப்புரைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்து மதம் என்பதாக இன்றைக்கு பாப்புலர் ரிலிஜனாக மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது, மக்கள் அறிவித்து கொண்டு வருகிறார்கள். இன்னும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கிபி 1வது நூற்றாண்டில் இந்து மதம் என்பது இல்லை. கிபி 7வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் பக்தி இயக்கம் என்பதாக ஒன்று இந்திய நாட்டில் தோன்றிய பிற்பாடு சைவ வைணவங்கள் இந்த ரெண்டு சமயங்களும் தான் பக்தி இயக்கத்தினுடைய எண்ட் ரிசல்ட். ஸோ இதைத்தான் இன்னைக்கு இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்து மதம் என்று சொல்லுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு இந்து மதம் என்பதாக இவர்கள் சொல்லுவது எதை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும். ரமேஷ் அவர்கள் சொல்லுகின்றபடி நான் இந்து, ஆனால் இந்து அல்ல. அவர் இந்து என்று எதை குறிப்பிடுகிறார், நான் இந்திய நாட்டிற்கு உரியவன், இந்திய நாட்டினுடைய சொந்தக்காரன், ஆகையினால நான் இந்து. இந்து அல்ல என்பதாக அவர் குறிப்பிடுவது என்ன என்று சொன்னால், இந்திய நாட்டில் உள்ள பின்பற்றப்படுகின்ற இன்றைக்கு பாப்புலர் ரிலிஜன் என்று நீங்கள் சொல்லுகின்ற இந்து மதத்திற்கு உரிய கோட்பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன். நான் கிறிஸ்தவன், ஆனால் நான் இந்து. இந்து என்பது இந்தியன் என்கின்ற பொருளிலே அவர்கள் ஆண்டிருக்கின்றார்கள். அடுத்த நிலையில் நாம் பார்க்கின்ற போது இந்து மதம் என்பது இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் தான் அது உருவானது. அது தோன்றுகின்ற இடம் சைவம், வைணவம், இந்த இரண்டும் தமிழ்நாட்டில் தோன்றியவை. உத்பன்னா திராவிட பக்தி, விருத்தும் கர்நாடக கதா, குவச்சித் குவச்சின் மகாராஷ்டிரே கூர்ஜரே பிரளயம் கதா. அது தமிழ்நாட்டில் பக்தி இயக்கம் தோன்றியது, கர்நாடகத்தில் அது வளர்ந்தது, மகாராஷ்டிராவில் அது பெருவளர்ச்சி உற்றது, குஜராத்திலே சீரழிந்து போய்விட்டது. குஜராத் என்று சொன்னாலே அழிவுதான். ஆகையினால இது இந்த பாடல் உணர்த்துகின்ற ஒரு செய்தி. அப்போ
இந்திய நாட்டில் வந்து இந்து மதம் என்கின்ற ஒன்றை அது வளருவதற்கு வித்து போட்டவர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய நேரடி மாணாக்கர் தோமையர். அவர் தான் இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில், கேரளத்தில் வந்து, கேரளம் என்று இன்றைக்கு சொல்லப்படுகின்ற பழைய தமிழ்நாட்டினுடைய சேர நாட்டினுடைய பகுதியிலே வந்து அவர் 7 திருச்சபைகளை, 7.5 பள்ளிகளை அவர்கள் உருவாக்கினார்கள். வடபுலத்தில் குஜராத்தில் வந்து அவர் இறங்கி அங்கிருந்து போய் தட்சசீலத்தில் போய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை பரப்பினார்கள். அப்போ இந்தியா நாடு முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி பரவி இருக்கிறது. அதை விதை போட்டவர் வந்து தோமா. அதனுடைய பலனாக வருகின்ற ஒன்றை இன்றைக்கு இருக்கின்ற பிராமணியம் அது அழித்து போட்டு விட்டது, அல்லது அதை மூடி இன்றைக்கு மறைத்து வைத்திருக்கிறது. அப்போ அதுக்கு உள்ள மறைந்து கிடக்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தியை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற முறைகளில் பல்வேறு முறைகள் இருக்கின்றன. அதுல ஒரு முறை இந்தியனுக்கு இந்தியனாக நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அதைத்தான் சாது சுந்தர் சிங் அவர்கள் சொன்னார்கள். when you are in India, present the cup of salvation in the இந்தியன் கப் என்று சொன்னார்கள். இந்தியாவில் இந்தியனுக்கு நீங்கள் நற்செய்தியை அறிவிக்கின்ற போது இந்தியனாக அறிவிக்க வேண்டும். இந்த கோட்பாட்டினுடைய அடிப்படையில் ரமேஷ் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்த நிலையில் பார்க்கின்ற போது 1958 அக்டோபர் 14 பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னோடு 3,65,000 பேரோடு இந்து மதத்திலிருந்து விலகி பௌத்த மதத்தை அவர்கள் தழுவினார்கள். நான் இந்துவாக பிறந்து விட்டேன், அது என்னுடைய விருப்பத்தின்படி நடக்கவில்லை, ஆனால் இந்துவாக நான் சாக மாட்டேன் என்பதாக சொல்லி. அதற்கு என்ன காரணம்? இந்து மதத்தினுடைய கோட்பாடுகள், அதனுடைய நம்பிக்கைகள் என்பது சிதைக்கப்பட்டு பிராமணருக்கு அடிமைகளாக அல்லது அவர்கள் சொல்லுகின்ற சதுர்வர்ணத்திற்கு அடிமைகளாக வாழுகின்ற இந்த மக்களிலிருந்து இந்திய நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்கு முன்னோட்டமாக அவர்கள் வந்து அந்த பௌத்த மதத்தை அவர்கள் தழுவினார்கள் என்பது வரலாறு. அடுத்த நிலையில் பார்க்கின்ற போது நம்முடைய போதகர் டேவிஸ் அவர்கள் 1911 ஆண்டினுடைய இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 குறிப்புகளை அவர்கள் கூறுகிறார்கள். யாரெல்லாம் இந்துக்கள் அல்லர், அதை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இந்த குறிப்புகளை இவர் ஏன் இந்த இடத்துல அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள்? பிராமணருடைய மேலாதிக்கத்தை ஏற்காதவர்கள் இந்துக்கள் அல்ல. பிராமணரிடமிருந்தோ வேறு எந்த அங்கீகரிக்கப்பட்ட இந்து குருவிடமிருந்தோ மந்திரம் பெறாதவர்கள் இந்துக்கள் அல்ல. வேதங்களின் அதிகாரத்தை மறுப்பவர்கள் இந்துக்கள் அல்லர். இந்துக்களை வழிபடாதோர் இந்துக்கள் அல்லர். பிராமணரை குடும்ப பூசாரியாக ஏற்காதவர்கள் இந்துக்கள் அல்லர். இந்து கோவில்களுக்குள் நுழைய அனுமதிக்கப்படாதவர்கள் இந்துக்கள் அல்லர். தொட்டாலோ குறிப்பிட்ட தொலைவில் இருந்தாலோ தீட்டு ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்துக்கள் அல்ல. தங்களின் இறந்தோரை புதைப்பவர்கள் இந்துக்கள் அல்லர். மாட்டிறைச்சி உண்பவர் இந்துக்கள் அல்லர். பசுவினை வணங்கி போற்றாதவர்களும் இந்துக்கள் அல்லர். இந்த 10 குறிப்புகளையும் அவர்கள் அதில் கொடுத்து, இதில் இருந்து நீங்கள் வந்து இந்த ரமேஷ் அவர்கள் எப்படி குழப்பம் செய்கின்றார்கள் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த கருத்துக்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நான் ஒன்று கேட்கிறேன், இந்த கருத்துக்களை நீங்கள் போடுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று பொருள். பிராமணனுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவன் வந்து இந்துவா? பிராமணர்கள் இந்துக்கள் அல்லர் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வைதிகர்கள், அவர்கள் சனாதனிகள். இன்றைக்கு ஏன் வந்து அவர்கள் சனாதனம் என்கின்ற ஒன்றை அவர்கள் கையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்றார்கள்? ஏன் இந்து என்று அவர்கள் சொல்லவில்லை? சனாதனம் 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 என்பதாக இன்றைக்கு அவர்கள் வந்து பெரிய கூக்குரல் எழுப்பி கொண்டிருக்கின்றதற்குண்டான பின்னணி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1911 வந்து அடிமை இந்தியாவில் வகுக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள், சட்டங்கள்.
இன்னைக்கு விடுதலை பெற்றுவிட்டு இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எந்த வகையிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒவ்வாது. அதுக்கப்புறமா சோஷியல் ஜஸ்டிஸ், அதுக்கும் இது பொருந்தாது. நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ் என்பதற்கும் இது பொருந்தாது. நீங்கள் ஏன் இதை குறிப்பிடுகிறீர்கள்? இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கிறிஸ்தவ மதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சமத்துவம், சகோதரத்துவம், அமைதி, மகிழ்ச்சி, இது எல்லாவற்றையும் நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று பொருள். அப்போ இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு கொள்கை தானே இந்த 1911 ஆண்டில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குறிப்புகள் சொல்லுகின்றன. இதை ஏன் நீங்கள் சான்றாக நீங்கள் காட்ட வேண்டும்? அடுத்த நிலையில் பார்க்கின்ற போது அம்பேத்கர் அவர்கள் மதம் மாறினார்கள். இந்த பிராமணர்கள் இன்றைக்கு அவர்கள் இந்துக்கள் அல்லர், அவர்கள் வைதிகர்கள், அவர்கள் சனாதனிகள். இந்திய நாட்டிலே உள்ள மக்களினுடைய அந்த மதங்களை அவர்கள் கைப்பற்றி கொண்டு இன்றைக்கு இந்திய மக்களை நிரந்தரமாக அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முனைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அரசியல் ரீதியாகவும் போராட்டங்கள் நடைபெறுகின்றன, சமய ரீதியாகவும் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கிறிஸ்தவர்களினுடைய அடிப்படையான நற்செய்தியினுடைய மூலாதாரம் என்ன? மக்களினுடைய விடுதலை. இயேசு பெருமான் இந்த உலகத்தில் நற்செய்தி அறிவித்தது என்ன? பிசாசினுடைய பிடியில் இருந்து, மரணத்தினுடைய பிடியில் இருந்து, ஏற்றத்தாழ்வுகளினுடைய பிடியில் இருந்து இந்த மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படையான அவர்களுடைய கோட்பாடு. அதை செய்கின்ற பணியில் இன்றைக்கு இந்திய நாட்டில் இந்தியனாக நற்செய்தி அறிவிக்கப்படுகின்ற அந்த முறையில் நீங்கள் ஏன் சேம் சைட் கோல் போடுகிறீர்கள்? அவரிடத்தில் குறைகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த குறைகளை அவர்களிடத்தில் நேரடியாக நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி பப்ளிக் பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் போடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஊழியம் கேள்விக்குறியாகி விடுகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிரேக்கனுக்கு கிரேக்கன், யூதனுக்கு யூதன், விருத்த சேதனை உள்ளவனுக்கு விருத்த சேதனை உள்ளவன், இல்லாதவனுக்கு இல்லாதவன், எப்படி ஆகிலும் ஒரு சிலரை இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் எல்லாமானேன். இதை பவுலடிகள் ரொம்ப அழகாக தன்னுடைய கொரிந்தியர் நிருபத்தில், 1வது நிருபத்தில் அவர்கள் எழுதுகின்றார்கள். ஆகையினால சரியான முறையில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்துவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சார் அவர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றபடி இந்திய நாட்டில் வாழ்கின்ற இந்த மக்களில் மற்ற சமயத்தை பின்பற்றுகின்றவர்களைப் போல நான் கிறிஸ்தவன். ஆனால் சிந்து என்கின்ற அந்த பெயர் இந்து என்பதாக மாற்றப்பட்டிருக்கிறதுனால என்னுடைய டெரிட்டரி இந்தியா என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதை பிறப்பால் உயர்ந்தவர் பிராமணர், இதை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் மட்டும்தான் 1911 ஆண்டினுடைய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய இந்த பகுதியை சான்றாக கொடுக்க முடியும். ஆகையினால் போதகர் அன்பர் டேவிஸ் அவர்கள் என்ன அடிப்படையில், என்ன உறுதிப்பாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பது இனிமேல் தான் விளங்க வேண்டும். இதை குறித்து நற்செய்தி எப்படி அறிவிக்க வேண்டும் இந்தியர்களுக்கு என்பதாக குறித்து நாங்கள் பல்வேறு இடங்களில், ஏறத்தாழ ஒரு 400-500 இடங்களில் நாங்கள் போய் இதை பற்றி நாங்கள் கற்பித்து வந்திருக்கிறோம். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் எங்களை அழையுங்கள், நாங்கள் அணியமாக இருக்கின்றோம். ஆகையினால இந்த மாதிரி உள்ள பகுதிகளை நீங்கள் வெளியில் நீங்கள் போட்டுவிட்டு அவரை குழப்பவாதி என்பதாக நீங்கள் சொல்லி நீங்களே ஒரு குழப்பவாதியாக மாற வேண்டாம் என்பதாக இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.